ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்து அதுவும் 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான புடலங்காவும் கடலைப்பருப்பும் ரெடி ஆயிருச்சு. புடலங்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. இப்போ கடுகும் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லாமே ஆட் பண்ணி நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புடலங்காவும் கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புடலங்காய் கூட்டுக்கு கடைசியாக 1/4 மூடி தேங்காவும் கொஞ்சோண்டு ஜீரகமும் ஆட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சதை புடலங்காய் கூட கடைசியாக சேர்த்து நல்லா இலக்கி விட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எம்மியாக கல்யாண வீட்டு ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.